நமது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் தன்னுடைய நடவடிக்கையின் மூலம் பிள்ளையார் பிடிக்க போய் குரங்கு பிடிக்கிறாரா இல்லை பிள்ளையாரே பிடிக்க போகிறாரா என்பதை நாம் பொறுத்திருந்து இந்த கட்டுரை மூலம் தெரிந்து கொள்வோம். இந்த வீடியோ இப்பொழுது நடந்து கொண்டு இருக்கும் வரலாறுகளை சற்று ரிமைண்ட் செய்து சீர்தூக்கி பார்ப்போம். அவ்வளவுதான், வேற ஒன்றும். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். உலக நாடுகளின் உதாரணமாக நாம் வாழ்க்கையில் நினைப்பது அமெரிக்காவை தான். எல்லாரும் அமெரிக்காவில் சென்று செட்டில் ஆகணுங்கிற ஒரு ஆசை எல்லாருக்குமே இருக்கிறது. அவர்களுடைய வாழும் வாழ்க்கையையும் வியாபார யுத்தியையும் நடைமுறைகளையும் நாம் இப்போ பின்பற்ற விட்டோம். இன்றைய சூழலில் அறிவியலின் கண்டுபிடிப்புக்கு ஏற்பதான் நம்மளுடைய வாழ்க்கை முறைகள் மாறிக்கொண்டே வருகின்றது. நமது முன்னேற்றமும் அதன் அடிப்படையில் செல்கிறது. ஆகவே தற்சமயம் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அமெரிக்காவில் செய்து வரும் நடவடிக்கைகள் குறித்து நாம் சற்று நேரம் பார்க்கலாம். அதில் ஏற்படும் அவலங்கள், நலன்கள், நம் இந்தியர்கள் போன்ற வெளிநாட்டவர்கள் அங்கு வாழ்கிறார்கள், அவர்கள் எவ்வளவு பாதிக்கப்படுகிறார்கள், எவ்வளவு நலன் பெறுகிறார்கள் என்பதை சுருக்கமாக இந்த வீடியோவில் பார்த்து விடுவோம். இந்த வீடியோ பொதுவாக நடந்த நடப்புகளை வைத்து நான் பேசியிருக்கிறேன். இது யாரையும் குறிப்பிட்டு தாழ்த்துவதோ உயர்த்துவதோ கிடையாது. இப்போ அமெரிக்காவை பொறுத்தவரை ட்ரம்ப் அவர்கள் பதவியேற்றதிலிருந்து நம் செயல்கள் எல்லாம் எப்படி இருக்கின்றது என்றால், அவர் எந்த ஒரு விதிகள் சீர்திருத்தங்களை முன்கூட்டியே ஆராய்ந்து ஒரு கோட்பாடு அமைத்து அதை பார்ப்பதாக தெரியவில்லை. அவர் உடனடியாக மனதில் என்ன தோன்றுகிறதோ அதை உடனே நடைமுறைப்படுத்துகிறார். பிறகு ஏற்படும் பிரச்சனைகளை வைத்து மக்களின் தாக்கங்கள் காமிப்பதை பொறுத்து அவர் மாற்றிக்கொண்டே வருகிறார், சரி செய்து கொண்டு வருகிறார். ஆக இதுவரை அவர் செய்வதெல்லாம் யோசிக்க வேண்டியதாக இருக்கிறது. முதலில் நம் நாடு என்று சொன்னால் பொருளாதார முன்னேற்றம், பாதுகாப்பு கட்டமைப்பு, விவசாயம், தொழில், அரசியல், தொழில்நுட்ப வளர்ச்சி இவையெல்லாம் முக்கியமாக கருதப்பட வேண்டும். இதை அவர் செம்மையாக செய்து அமெரிக்காவில் நல்ல பெயர் வாங்கிவிட வேண்டும் என்று நன்மையாக செயல்பட்டு வருகிறார். இவர் ஒரு நாட்டுப்பற்று உடையவர் என்பது தெளிவாக தெரிகிறது. இருந்த போதிலும் அவருடைய வருமான நோக்கம் அரசாங்கத்திற்கு எப்படி இருக்கிறது என்றால், அவர்கள் வெளிநாடு வாழ் மக்கள், அமெரிக்காவில் செட்டிலான வெளிநாடு வாழ் மக்களின் மீது இருந்து வருமானத்தை பெருக்க ஒரு வழி காணுகிறார் என்பது ஓரளவு தெளிவாக இருக்கிறது. அவர் போடும் டாரிஃப் இன்கம் இம்போர்ட் டியூட்டி, இது எதுக்கு உயர்த்துகிறார் என்றால், பொதுவாக ஒரு மக்கள் அவர்கள் நாட்டில் எந்த பொருளை உபயோகித்தார்களோ அதை தான் உபயோகிக்க விரும்புவார்கள். உதாரணத்துக்கு இந்தியர்கள், தமிழ்நாட்டவர்கள் சின்ன வெங்காயம், இந்தியாவில் உற்பத்தியாகும் சில பொருட்களை தன்னுடைய சமையலுக்கோ உடுத்துகின்ற உடைகளுக்கோ நடைமுறைகளுக்கோ அதே மாதிரி மற்ற கன்சியூமர் குட்ஸ் பூரா அவரவர் நாட்டு பொருள்கள் கிடைத்தால் நல்லதாக தான் கருதுவார்கள். ஆகவே தான் அங்கு அமெரிக்கா ஒரு பம்பை மாநகரம் மாதிரி ஒரு இந்தியாவில் இருப்பது பம்பை மாநகரம். எல்லா மாநிலத்தவரும் அங்கு வாழ்கிறார்கள். அதே போல் அமெரிக்காவில் கூடிய மட்டும் அது ஒரு குடியேற்ற நாடுகளாக முன்னாடி புதிதாக ஏற்பட்டதனால் அதில் பலதரப்பட்ட எல்லா நாட்டு மக்களும் இருக்கிறார்கள், குடியேறி இருக்கிறார்கள். அவர்கள் எல்லோரும் அவரவர் நாட்டு பொருளை வாங்குவதிலிருந்து தடுத்து அதே பொருள் தன் நாட்டில் உற்பத்தியை பெருக்கி அதை வாங்க செய்ய அவர் விரும்புகிறார். இதனால் வெளிநாட்டிலிருந்து வரும் பொருட்கள் எல்லாம் வரி உயர்த்தப்படுகின்றன. இந்த வரி உயர்த்தப்பட்ட பொருட்களை அவர்களே வாங்குவார்கள். யார் வாங்குவார்கள்? அதிகபட்சம் ஒரு சிலரே உள்நாட்டு மக்கள் வாங்குவார்கள். வெளிநாட்டிலிருந்து வந்தால் அமெரிக்காவில் செட்டில் ஆனவங்க தான் வாங்குவாங்க. இதை தான் ட்ரம்பின் குறிக்கோளாக இருக்கிறது. அதே போல் டாரிஃபுக்கு அடுத்தது இப்போ வெளிநாட்டிலிருந்து வருபவர்களுக்கு விசாவின் சார்ஜை உயர்த்துகிறார்.
இது முன்னாடி மக்கள் நலனுக்காக குறைந்த விலையில் இருந்தது. அப்பொழுது மனித வளம் தேவைப்பட்டது, இறக்குமதி மனித வளம் செய்தார்கள். அதனால் ரீசனபுள் ரேட்டு. ஆனால் இப்போ எப்படி இருக்குன்னாக்கா, இதை ஒரு பிளான் பண்ணி ஒரு திட்டமாக கொண்டு வருமானத்தை பெருக்க நினைக்கிறார். ஏனென்றால் இப்போ பொருளாதார சூழ்நிலையில் பார்க்கும் பொழுது எவ்வளவு தான் தொழில் வளர்ச்சிகள் அதிகரித்தாலும் அவர்களுக்கு செலவும் அதிகரித்து கொண்டே செல்கிறது. இப்பொழுது அவர்கள் நிறைய பாண்டு பத்திரங்கள் மூலம் பணத்தை அடித்திருக்கிறார்கள். அவரையெல்லாம் கவர் செய்யணும். அப்படிங்கிறப்ப அவர் வருமானத்தை பெருக்கக்கூடிய குறிக்கோளாகவும் இப்போ நிலைமைக்கு தள்ளப்படுகிறார். அதனால் பல வகைகளில் வருமானத்தை பெருக்க கை வைக்கிறார். இதில் ஃபஸ்ட்டு அவர் ப்ரிஃபர் பண்ணுறது வெளிநாடுலிருந்து அங்கு வாழும் மக்கள் மீது குறி என்பது தெளிவாக தெரிகிறது. இருந்த போதிலும் அவர் இதை முன்கூட்டியே நலன்கள் பாதகங்கள் நல்லது கெட்டது எது என்று யோசித்து பிறகு அமல்படுத்தினால் நல்லது. எடுத்தடியாக முதலே வெளிநாடு எவனார்த்தானா அப்படின்ட்டு மேலே வரிகளை சுமத்துகிறார். பிறகு சந்தர்ப்பம் ப்ரெஷர் ஏற்படுறதுக்கு தகுந்த மாதிரி மாற்றுகிறார். அப்புறம் இரண்டாவதாக நாட்டின் பாதுகாப்பு நிலைமை இப்போ முக்கியமாக தெரிகிறது. எப்படி என்றால் வெளிநாட்டிலிருந்து இப்போ இரட்டை கோபுரம் தகர்த்தது. அதனால் பாதுகாப்பு மிகவும் முக்கியமாக இருப்பதனால் புதியதாக வருபவர்கள் உள்ளே ஆல்ரெடி இருப்பவங்கள சல்லடை போட்டு சலித்து நல்லவங்க கெட்டவங்க பார்த்து வெளியேற்றி கரெக்ட் பண்ணி கொண்டு ஒரு நிலைமையை நிறுத்தின பிறகு புதிதாக விசா வாங்கி கொண்டு உள்ள வருவர்களை தடுப்பதற்கும் இந்த விசாவினுடைய H1B விசா அதிகமாக ரேட்டு ஏற்றப்பட்டிருக்கிறது என்பதும் ஒன்றை காரணத்தில் கொள்ள வேண்டும். அவரை நாட்டின் பாதுகாப்பு முக்கியத்துவமாக நினைக்க வேண்டும் அல்லவா? அதை அவர் நினைக்கிறார், அதை அமல்படுத்துகிறார். ஆகவே நமக்கு ஏற்படும் கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் கவனித்துவிட்டு இனிமேல் அங்கே வாழ்ந்தால் நமக்கு பொருளாதார ரீதியில் லாபம் வருமா, குடும்பங்கள் நல்ல விதமாக வாழ முடியுமா, பாதுகாப்பாக இருக்க முடியுமா என்பதை நினைத்து பார்க்கணும். அதற்கு தகுந்தாற்போல் நம் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும். இன்றைய சூழலில் இந்தியாவில் இருந்து விட்டு சென்ற மக்கள் நாம் இந்தியாவிலும் இருக்கலாம், அங்கேயும் இருக்கலாம். புதிதாக போவதை தவிர்ப்பது நல்லது. அதற்கு முதல் காரணம் கொரோனா போன்ற நோய்கள் ஆபத்து விளைவிக்கின்றன. ஒவ்வொரு நாட்டிலும் பாதுகாப்பு இல்லை. ஸ்டூடெண்ட்டுங்களும் மக்களும் சுடப்படுகிறார்கள், வெட்டப்படுகிறார்கள், சாவடிக்கப்படுறாங்க. அதனால் இதையெல்லாம் சூழ்நிலையில் கொண்டு வெளிநாட்டில் போய் கஷ்டப்படுறதை விட உள்நாட்டில் இருந்து சிறப்பாக செயல்பட இப்பொழுது தற்சமயம் நல்ல நிலைமைகள் அந்தந்த நாட்டில் உருவாக வாய்ப்பு இருப்பதால் நாம் அந்தந்த நாட்டில் இருந்து கொண்டு வாழ்வது நல்லதாக தோன்றுகிறது. மற்றவை இந்த கட்டுரை நாம் மனதில் ஏற்பட்ட ஒரு கருத்துக்களை உங்களிடம் பகிர வேண்டிய ஒரே காரணத்துக்காக நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். இதில் வேறு எந்த விதமான குறுகிய கால நோக்கமோ எதுவும் கிடையாது என்பதை உங்களிடம் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இத்துடன் முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ தான் புதுசாக நான் 500 சப்ஸ்கிரைபர் முடிஞ்சு வந்துக்கிட்டு இருக்கு. எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.